Hi friends, good morning. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா வந்து பிருந்தாவனம் இந்த கோயான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிந்து கொடுக்குற அந்த திதி கொடுக்குற மாதிரி அந்த முன்னோர்களுக்கெல்லாம் வந்து பிந்து கொடுக்குறதுக்காண்டி இன்றைக்கி கிளம்ப போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி வந்து நிறைய விருந்தாடி வந்திருக்காங்க. அதுக்காண்டி சமைக்க போகிறோம், சமைச்சிட்டு இருக்கோம். என்ன சாப்பாடுனா பருப்பு டால் செஞ்சு அது கூட உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வந்து அப்பம், அவ்வளோதான். இது வந்து விரதத்துக்காண்டி ஸோ சிம்பிளாக செய்ய போகிறோம். பாருங்கள், இது வந்து உருளைக்கிழங்கு அடுத்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா டால், உருளைக்கிழங்கு வறுவல், அது கூட அப்பளம். வந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்காங்க. கோயா பொறுத்தாணி, கோயாவும் பிருந்தாவனம் பொறுத்தாணி கிளம்பிட்டுருக்காங்க. அதுக்காண்டி வந்து எல்லாம் வந்து வழி அனுப்பி வைக்க வந்துருக்காங்க. ஸோ அவங்க தான் பார்க்க போகிறாங்க. இது வந்து எங்கள் மாப்பிள்ளையோட அப்பா, இது எங்கள் அத்தை, எங்கள் வீட்டுக்காரங்களோட அத்தை, எங்கள் வீட்டுக்காரங்களோட சித்தப்பா, எனக்கும் சித்தப்பா. चमकेगा देवा भक्ति मोबाइल दिन तो दिन निदु दिन तो मनोरंजन जिसवानी के लिए अच्छा nang tiani ma chang chep thir ma पंजाब वीडियो बनवा दे लो जला दे ना भाई
गद्दार संग गला मिलवाला अच्छी देना आगे बेटा अंजन दे 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 चला बेटा गाड़ी हम दिल्ली चला जो गाड़ी जाते बेकार नहीं गाड़ी हम दिल्ली आछी मरे गे ना कति रिस हासी देऊ को ओ बेटा चला ले लेना ऐसा करे ले 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 लेना आला पीने लेना तू चला आला पीने ले हजान नहीं पीनो हजान नहीं आला देख गाड़ी पीने दे हां आला पीने जा पीने जा होता नहीं को 7-4 बजे पानी का पानी रोलो ना একজন ওই ভিডিও না লাগে ভিডিও করছো নাকি করছো তোমা হ্যাঁ ভিডিও করছো হ্যাঁ তোর গাড়া রলো এতে নাচনি চলা সব ইনমুকা ম্যাডাম তুমি ক্যামেরা ফটোটা ভালো নিয়ে আছে উচ্চা করালে চলো যাও দেখি ওই সাইকেল আনবে হ্যাঁ আমার তো সাইকেল আনছি চলো তোমরা লিখি না বাপরে এটা গুন্ডি দেখলাম খাবার নিয়ে নাড়ু খাবো আর নাড়ু নেবো তাই নাড়ু কিনতে இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா வந்து கிளம்பிட்டாங்க.
நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் பிருந்தாவனம், அதுக்கப்புறம் கொயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதை ஃபுல்லாக பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல. படிச்சிருக்கேன் ஹிஸ்ட்ரியில் 10th 9th அப்படி படித்த ஞாபகம். ஸோ அது அந்தளவு தான் எனக்கு தெரியும். ஏன்னா இறந்தவங்களுக்கு முன்னோர்கள், இப்போ தாத்தா பாட்டி, எங்கள் வீட்டுக்காரங்களோட தாத்தா பாட்டி இருக்காங்களா, ஸோ அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்களோட அம்மா அப்பா, அப்படி அப்படி அந்த லைன் அவங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ, எத்தனை முன்னோர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அம்மா சைடும் சரி அப்பா சைடும் சரி அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு போய் அவங்களுக்கான அந்த பிந்து கொடுப்பாங்க சொல்லுவாங்களா, ஸோ அந்த இது திதி கொடுக்குற மாதிரி அந்த ஒரு இது கொடுத்துட்டு வருவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அதே மாதிரி அவங்க போய் கொடுத்து 1 வாரம் வரையும் நாங்கள் வந்து வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெங்காயம் பூண்டோட சேர்த்து நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான் மட்டும் இல்லை, இப்போ மாமா வந்து வெளில இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஸோ அவங்களும் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. அது வரைக்குமே வந்து நம்ம ஒரு நான்வெஜ் மாதிரியே தான் சாப்பிட்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருந்தாளியெல்லாம் வந்தவங்க எல்லாருமே நாங்கள் வந்து சொந்தம். அவங்க வந்து எப்படின்னா அவங்க சித்தப்பா வீடு எல்லாருமே யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களும் வந்து அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் இந்த ஊரில். அதெல்லாம் ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்து சாமி எங்கே கும்பிட்றாங்களோ நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அவங்க நிறையா பண்ணாங்க, நான் அதெல்லாம் எடுக்கலை. அப்புறம் போகக்குள்ளே வந்து சாமி கும்பிடக்குள்ள அவங்க வந்து சாமி கும்பிட்ட இடத்துல அவங்க மண்ணில், அவங்க பிறந்த மண்ணில் சாமிகிட்ட உள்ள மண்ணை வந்து நோண்டி கேட்டாங்க. அதே வந்து எல்லாம் வெட்டி கொடுத்தேன். அதே வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக அதை கொண்டு போய் வச்சு பூஜை செஞ்சு, அங்கே கோயிலை வச்சு பூஜை செஞ்சு அங்கேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே பூஜை செய்வாங்க. அந்த மாதிரி ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த விருந்தாளி எல்லாம் கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் இருக்காங்க. அப்புறம் அவங்களும் வந்து நாளைக்கு காலைல கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே 3 ஓப்படியாக இருக்கும், மொத்தம் 3 ஓப்படியாக. அப்புறம் வந்து என் ஓப்படியோட தாத்தா வந்திருக்காங்க. எங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு தாத்தா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என் நாத்தனா வீட்டுக்காரங்க வந்துட்டு போவாங்க அப்படி. ஸோ இதுதான் கோயாவோட அந்த இது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியுமா? நீங்கள் நிறைய தடவை கேட்டீங்க, சிஸ்டர் உங்கள் ஊர்லேருந்து கோயா வந்து ரொம்ப பக்கமா, உங்களுக்கு தெரியுமா கோயாலாம் பற்றி கேட்டீங்க. எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் இப்போ வந்து உங்களாம் சொல்லக்குள்ள வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அங்கே மட்டும் இல்லை, பிருந்தாவனம் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. மொத்தமாக ஒரு ஆளுக்கு வந்து 20,000 ரூபாய், 2 பேருக்கு வந்து 40,000 ரூபா செலவாகும் 2 பேருக்குமே சேர்த்து. இப்போ எல்லாருமே சேர்ந்து எத்தனை பசங்க இருக்காங்களோ, இப்போ 4 பசங்களும் சேர்ந்து 4 பேருமே ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க போகிறாங்க. நாங்களும் பணம் கொடுத்தோம். அதே மாதிரி அவங்கவுங்க வந்து இத்தனை பேர் ஏன் பார்க்க வந்தாங்கன்னா, அதெல்லாம் ஒரு புண்ணியமாக. அவங்க கோயிலுக்கு போகிறாங்களா, அவங்களுக்கு வந்து காசு கொடுத்தோம்னா அது ஒரு புண்ணியமாக. ஸோ அவங்க பெரியவங்களை வந்து கையை வந்து அப்படியே நமஸ்காரம் மாதிரி பண்ணி இது பண்ணுவாங்கள்ல, பார்த்துருப்பீங்க. நமஸ்காரம் பண்ணி இது பண்ணுவாங்க. அதே வயசில் கொஞ்சம் சின்னவங்களாக இருந்தால் அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் கல்யாணம் நடத்தி அனுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் வந்திருக்காங்க. குடும்பத்தில் வந்து ஒரு ஆள் 2 பேர் வந்திருந்தாங்க. என்னோட தட்டு தம்பியும் அப்பாவும் வந்திருந்தாங்க. அது மாதிரி எல்லா குடும்பத்துலேயுமே வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து புதுசு, நான்லாம் பார்க்குறது ரொம்ப புதுசு. மாமாட்ட கேட்டேன் நான் போகலாமான்னு. மாமா சொன்னாங்க, ஐயோ இப்போலாம் போகக்கூடாது, நமக்கு போக நாள் இருக்குது, நம்ம வந்து லேட்டாக நம்ம இப்போ போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் தெரியாமல் கேட்டேன். நான் கேட்டேன் வந்து சுற்றி பார்க்க போகலாமான்னு கேட்டேன். இந்த பிருந்தாவனம்லாம் வந்து இந்த புத்தர் கோவில்னு சொன்னாங்க. ஸோ புத்தர் தானே அவங்க கயாங்கிறாங்க அப்படின்னு தான் நான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் சொன்னேன் அங்கேயே போவோம், நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரோன்னு கேட்டேன். மாமா சொன்னேன், ஸோ அப்படியா, சரிவா போகலாம், இன்றைக்காச்சும் ஒரு நாள் அழைச்சிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அந்த புத்தர் கோவிலை பார்க்கணுன்னு ஆசை, புத்த கையாவை பார்க்கணுன்னு. படித்த ஞாபகம், படித்ததெல்லாம் அப்படியே ரிமைண்ட் ஆகுது. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். இவங்களோட ஒவ்வொரு சம்பிரதாயமும் வேறு, நம்ம ஊரில் வேறு, இவங்க ஊரில் வேறு, நம்ம பண்ணுற முறையும் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் என் வீடியோவை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அம்மா வந்தானே, அவங்க வந்து என்னென்னலாம் கொண்டுட்டு வந்தாங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோஸ் வரும், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.